வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லொல்லு சபா ஜேசி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவருடைய மருத்துவமனையில் இருந்து இப்போது ஒரு பதிவு ஒன்று வெளியாயிருக்கு. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தந்தையின் உடல்நலம் குறித்து ஜேசியின் மகன் பார்த்தீங்கன்னா உருக்கமாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் லொல்லு சபா காமெடி நடிகர் ஜேசிவின் உடல்நலம் குறித்து அவரது மகன் பதிவிட்டுள்ள தமிழ் சினிமா உலகில் காமெடி நடிகராக திகழ்பவர்தான் லொல்லு சபா ஜேசு அவர்கள். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரபலமான நிகழ்ச்சிகளில் லொல்லு சபா என்ற நிகழ்ச்சி ஒன்றுதான். இந்த நிகழ்ச்சியின் மூலம்தான் சந்தானம், ரோபோ சங்கர் போன்ற பல பிரபலங்கள் தமிழ் சினிமா உலகில் இப்போது கொடிகட்டி பறந்து வராங்க. இந்த நிலையில லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமான நடிகர் தான் ஜேசு. இவர் துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம்தான் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார். அதன் பின்பு இவர் பல திரைப்படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. சிறிய இடைவெளிக்கு பிறகு இவர் மாறன், சந்தானம், ஜீவா உள்ளிட்ட கலந்து கொண்ட லொல்லு சபா நிகழ்ச்சியின் முதல் இவருக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் கிடைத்தது. அதன் பின்புதான் இவர் வீராப்பு, வேலாயுதம், இந்தியா, பாகிஸ்தான், திரௌபதி, பாரிசேராஜ், டிக்கிலோனா போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சாங்க. சமீபத்தில் வடிவில் நடிப்பு வெளியாகியிருந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துல இவர் நடித்திருந்தாரு. அதனைத் தொடர்ந்து இவர் பூமர் அங்கிள், ராயர் பரம்பரை போன்ற சில படங்கள்ல நடித்திருந்தாலும் மேலும் இவங்க வெள்ளித்திரையில் மட்டுமில்லாமல் சின்ன திரை நிகழ்ச்சியில பங்கேற்று வராங்க. இறுதியாக சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தின் இவரது காமெடி ரசிகர்கள் மத்தியில பெரிதும் ரசிக்கப்பட்டது. இப்படி ஒரு நிலையில இவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருந்தது. சமீபத்தில் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்து போனாங்க. இதனைத் தொடர்ந்து இவர் சென்னை காவிரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கேயே இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இவரது சிகிச்சைக்கு உதவி கேட்டு காமெடி நடிகர் அமுதவாணன் கூட வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. மேலும் இவர் விரைவில் குணமடைந்து வர பலரும் வேண்டி வருகிறாங்க. சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் மூலம் பதவியிருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில ஜேசுவின் உடல்நலம் குறித்து அவரின் மகன் பதிவிட்டிருக்கிறார். அதில் என் தந்தை உடல்நலம் தேறி வருகிறார் என்றும், மருந்துகள் நன்றாக வேலை செய்கிறதும், மருத்துவர்கள் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டாங்க என்றும், விரைவில் நடமுடன் திரும்புவார் என்று கூறியிருக்கிறார் ஜேசியுடைய மகன். உங்கள் பிரார்த்தனைக்கு மிகவும் நன்றி. மேற்கொண்ட தகவல்களை இன்று மாலை பதிவிடுகிறேன் என்று அந்த பதிவில் ஜேசியுடைய மகன் கூறியுள்ளார். இந்த பதிவை தொடர்ந்து ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி அடைந்து வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.